ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி நியூஸ். கோழி படத்தோட சூப்பரான அப்டேட்ஸ் தான் இப்போ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். படப்பிடிப்பு முடிவதற்கு முன்பாகவே பல கோடிக்கு விற்பனையாகி இருக்கு கோழி டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாமே. ரஜினிகாந்த் நடித்து வரும் கோழி திரைப்படம் இதுவரை வெளியான ரஜினி படங்கள்லேயே அதிக விலைக்கு டிஜிட்டலில் விற்பனை செய்த படமாக மாறியிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் படம் என்றாலே அந்த படத்தின் பூஜை போட்டதிலிருந்தே ரசிகர்களுக்கு ஆர்வம் அதிகரித்துவிடும். எப்போது படம் குறித்த அப்டேட் வெளியாகும் என உலகம் முழுவதிலும் இருக்கும் ரஜினி ரசிகர்கள் வெறித்தனமாக காத்திருப்பதும் ஒன்றுதான். வேட்டைய படத்தின் தோல்விக்கு என ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி இருக்கும் இந்த கூடி படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்குவதால் இந்த படம் ரஜினிகாந்துக்கு தரமான ஹிட்டை கொடுக்கும் எனவும் இப்போதே ஆர்ப்பரித்து வருகின்றார்கள் ரசிகர்கள். பேன் இந்தியா படமாக உருவாகும் இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் ஸ்ருதிகாசன், நாகார்ஜுனா, ஆமீர் கான், உபேந்திரா உள்ளிட்ட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோழி படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில நேற்றைய தினம்தான் லோகேஷ் கனகராஜோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூறி சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கூட சில புகைப்படங்களை வெளியிட்டு இருந்துச்சு. அதோட பர்த்டேக்காக வீடியோஸையும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த புகைப்படங்களில் லோகேஷ் கனகராஜ், ரஜினிகாந்த், உபேந்திரா, சத்யராஜ் மற்றும் நாகார்ஜுனாவுடன் இருந்திருக்கிறார். அதே போல லோகேஷ் ஆமீர் கான் இருக்கும் புகைப்படத்தையும் பகிர்ந்து தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். இந்த மாதத்தோட கூலி படப்பிடிப்பு முடிவுக்கு வரும் என்றும் இதன் பின்னர் கூலி படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் துவங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது படத்தின் ஷூட்டிங் முடிவதற்கு முன்பே மிகப்பெரிய தொகைக்கு இந்த படத்தின் டிஜிட்டல் உரிமையை கைப்பற்றியிருக்காங்க அமேசான் OTT தளம். இது குறித்து தற்போது வெளியாகியுள்ள தகவலில் சூப்பர் ஸ்டாரின் கூலி படத்தின் டிஜிட்டல் உரிமையை 120 கோடிக்கு அமேசான் நிறுவனம் கைப்பற்றியிருக்காங்க. ரஜினிகாந்தின் 650 கோடி வசூல் செய்த ஜெயிலர் திரைப்படமே 100 கோடிக்கு மட்டுமே டிஜிட்டல் ரைட்ஸ் விற்பனையான நிலையில் இது அதைவிட 20 கோடிக்கு அதிகமாக விற்பனையாகியிருக்கு. அதே போல் அதிக தொகைக்கு டிஜிட்டல்ல விலை போன ரஜினிகாந்தின் படமும் இதுதான் சொல்லப்படுது. தற்போது வரை இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஒருபுறம் இருக்க, இந்த படத்துல மேக்ஸ் AI அப்படி என்று சொல்ற ஒரு லேட்டஸ்டான டெக்னாலஜியை ஒர்க் பண்ற மாதிரி கேமராவை யூஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காகவே இருக்கு. இப்போ அதோட ஷூட் பண்ணின வீடியோஸ், போஸ்ட் எல்லாமே வண்டர்ஃபுல்லா சூப்பரா வந்திருக்குன்ற மாதிரியும் செம்மையான அப்டேட்ஸ் வந்திருக்கு. இந்த படத்தை ஐமேக்ஸ்ல கொண்டாடணும் என்றதும் இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகணும்ன்றது தான் இந்த படத்தோட ரொம்ப பெரிய ஆசையும். 1000 கோடி வசூலை நோக்கி தான் இந்த படத்தை செதுக்கி பார்த்து செதுக்கிட்டு இருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அப்படிங்கிறப்போ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்கணும், குவாலிட்டி எல்லாம் சரியாக இருக்கணும். அதுக்கான வேலையில் தான் இறங்கி இருக்காங்க படக்குழுவும் சரி, சன் பிக்சர்ஸும் சரி. உண்மையிலேயே இந்த படம் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆக இருக்குன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே அதோட இன்ட்ரெஸ்ட் அதிகரிச்சுன்னு சொல்லலாம். இந்த மேக்ஸ் AI டெக்னாலஜி கேமரா சவுத் இந்தியாவுக்கே முதல் முறையாக தான் வரப்போகுது. அதோடு இந்த ரஜினி படத்தில் தான் இதை கொண்டு வர்றாங்கன்றது ஒரு முக்கியமான சூப்பரான அப்டேட் தாங்க. அதோட இன்னும் ஒரு விஷயமா இப்போ பேசப்பட்டிருக்கு. கூலி படத்தோட டீசர் அது நேற்று ரிலீஸ் ஆக வேண்டி இருந்துச்சு. ஆனால் ரிலீஸ் ஆகல. அதுக்கு அமீர் கானோட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு போஸ்டரை மட்டும் போட்டுட்டு விட்டுட்டாங்க. இதனால ரசிகர்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இதுக்கு காரணம், ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் அஜித் தான்னு சொல்லப்படுது. அடுத்து இன்னும் ஒரு விஷயமா, அஜித்தோட குட் பேட் அக்லி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் சன் பிக்சர்ஸ் கிட்ட பேசியிருக்காங்களாம். என்ன விஷயம்னா, இப்படி எங்களோட படம் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆகுது, அதனால இந்த மேக்கிங் வீடியோவை நாங்கள் இப்போ போடுறோம்ன்ற மாதிரியும், அதோட இப்போ நீங்கள் இந்த படத்தை டீசரை ரிலீஸ் பண்ணிட்டா ரசிகர்களோட அட்டென்ஷன் எல்லாமே உங்களோட கூடை படத்துக்கு திரும்பிடுன்ற மாதிரியும் அவங்க பேசியிருக்காங்களாம். இதுக்கு சமரசமாக பேசி ஓமண்டு ஒத்துக்கொன்ற மாதிரி தான் அந்த ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு. அதோடு இந்த கோழி படத்தோட ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், குட் பேட் அக்லியோட ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், 2 ப்ரொடக்ஷன் டீமுமே ஒரு பெரிய ஒரு
ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். அப்படி இருக்கிறப்போ தங்களுக்குள்ளேயே அதை ஒத்துக்கொண்டு பேசி இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்தான். அதுல ஒரு பெனிஃபிட்டா அவங்க கிட்ட கேட்டிருக்கிறது என்னன்னா, இப்படி இருக்கிறப்போ குட் பேட் அக்லி படத்தோட மூவி 10ஆம் தேதி தியேட்டர்ல வெற்றிகரமா ரிலீஸ் ஆக இருக்கு. அப்படி இருக்கிறப்போ கூலி படத்தோட டீசர் 14ஆம் தேதி வெளியாக இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த குட் பேட் அக்லி படம் திரையிற எல்லா தியேட்டர்லையுமே இந்த கூலி படத்தோட டீசரை போடுற மாதிரி தான் ஒரு பேச்சுவார்த்தையை அவங்க தயாரிப்பு நிறுவனம் பேசியிருக்கிற மாதிரியும், அப்படி கூலி படத்தோட அந்த டீசர் இந்த ரிலீஸ் ஆகிற எல்லா தியேட்டர்லையுமே குட் பேட் அக்லியோட வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் மாசான ஒரு டாப்பிக்காகவே இருக்கும்னு சொல்லப்படுது. அப்படி ஒரே திரையரங்கில் ஒரே நேரத்தில் அஜித்தையும் ரஜினியையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் தென்னிந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாட்டான டாப்பிக்காகவும் இருக்குன்னு சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதான் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி நடந்துட்டுன்னா எப்படி இருக்குமன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சென்னி நியூஸில் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பபாய்.